இன்னைக்கு நம்மளோட உரங்கள் பாத்தீங்க அப்படின்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்ல முத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு சூப்பரான ஒரு தோப்புல தான் நம்ம கொடுக்க போறோம். இன்னைக்கு எல்லாருமே வந்து எல்லா மரங்கள்லையுமே நல்ல காயோட தன்மை இருக்கணும், காயோட சைஸ் பெருசாக்கி கொடுக்கணும், குரம்பை எல்லாம் கொட்டாம வரக்கூடிய எல்லாமே நல்ல காய் வளர்ச்சி அடையணும் அப்படின்றதுக்காக நம்ம இன்னைக்கு இந்த நுண்ணூட்டங்களை கொடுக்க போறோம். ஸோ இன்னைக்கு கரெக்டா பார்த்தோம் அப்படின்னா ஒரு 800 மரத்துக்கு நம்மளுடைய போஸ்டா ஆலிவ் சூப்பர் 16 க்ரோ மேஜிக் இந்த எல்லாமே நம்ம கொடுக்க போறோம். இந்த போஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கு 40 கிராம் கொடுக்க போறோம். இந்த ஆலிவ் வந்து பாத்தீங்க அப்படின்னா மரத்துக்கு 5 ml, க்ரோ மேஜிக் வந்து 2 கிராமும் நம்ம கொடுக்க போறோம். இது ரெண்டையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 லிட்டர் தண்ணியில கலந்து ஒரு மரத்துக்கு 2 லிட்டர் கொடுக்க போறோம். இந்த போஸ்டாவை 40 கிராம் கொடுக்க போறோம். அதுக்கான வேலை தான் இப்ப காட்டுல நடந்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு தொடர்ந்து இந்த வீடியோல நம்ம எப்படி உரங்களை பயன்படுத்துறோம் தான் பார்க்க போறோம். ஸோ அடுத்த கட்டமா ஒரு 3 மாசம் கழிச்சு இந்த காட்டுல வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம். அளவுக்கு மரம் இருக்குது அப்படின்னா இந்த காப்பு சூப்பராக வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி மரத்தில் தெரிகிற அளவுக்கு நம்ம பறித்து அதில் நம்ம உரங்களை கொடுத்த பிறகு இந்த மாதிரி மூடி வச்சிடறோம். வணக்கம். நம்மளுடைய உர வச்ச தோப்புல தான் நம்ம இன்னைக்கு இருக்கோம். நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கொலையில ஃபுல்லாவே காயோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்ல பெரிய சைஸ் பாருங்க. காயோட சைஸ் எல்லா மரத்துலயும் ஆவரேஜா இன்னைக்கு வெட்டியிருக்காங்க. இன்னைக்கு சூப்பரா இருக்கு. ஒரு மரத்துலயும் காய் எடுக்கிறப்ப நல்லாவே ரிசல்ட் வந்திருக்கு. இது வந்து நம்ம உர வச்சதுக்கு அப்புறம் 3வது தடவை வெட்டுறாங்க. நீங்க பாக்கலாம் காய் ஆவரேஜா எல்லா காயுமே பாத்தீங்க அப்படின்னா காய் வந்து காட்டுல வேலை செய்யறவங்க சொல்லுறேன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த அளவுக்கு வந்து காய் வந்து பெருசா வந்தது இல்லைன்னு தான் சொல்லியிருக்காங்க. பெரும்பாலும் நம்மளோட உரம் வச்சதுக்கு அப்புறம் இந்த கோப்பில் வந்து முதல் வெட்டு போது காயோட சைஸ் வந்து ஓரளவுக்கு மீடியமாக தான் இருந்துச்சு. 2வது வெட்டுக்கும் 3வது வெட்டுக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ச்சி வந்திருக்கு. நம்மளோட உரம் வச்சோம் அப்படின்னா அந்த உரம் வச்சதுக்கு அப்புறம் 3 தடவை வெட்டிக்கலாம். 6 மாசத்துக்கு வரைக்கும் நம்மளோட உரம் வச்சா போதும். சூப்பராக இருக்கு, ஜம்மன் இருக்கு. தேங்க்யூ. இதே காட்டில் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நம்ம இப்போ அவங்ககிட்ட போயிட்டு இப்போ தேங்காய் போட்ட வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீட்பேக் கேட்க போகிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம போயிட்டு இருக்கோம். தேங்காய் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம காட்டுல வேலை செஞ்ச நம்ம ஆத்தா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கலாம். எப்படிமா இருந்துச்சு உரம் வச்சதுக்கு அப்புறம்? இதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லா இருக்கு, காய் இருக்குங்க. ஓகே.